நம சிவாய. என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனி வக்ர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, சனி பயிற்சி தான் முக்கியமானது, சனி வக்ர பயிற்சி முக்கியமானதா அப்படின்னா, சனி பயிற்சிங்கிறது 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதற்கு இடையில ஒரு 5 மாதம் இந்த வக்ர பயிற்சி வரும். வக்ர பயிற்சி அப்படின்னா, சில கிரகங்கள் பொதுவா ஒரு திசையில முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது சில சமயத்துல பின்னோக்கி நகர்வது மாதிரி நமக்கு தோன்றும், ஆனா நகராது. அப்படி நகர்வது மாதிரி தோன்றது வக்ரம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. அதனால சனி வக்ரமாகும் போது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில தடைகளையும் தாமதங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம். அதே சில நேரத்துல நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது இனிமே வாழவே முடியாதோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு ஒரு நாள் ஒரே ராத்திரியில ஏதோ ஒரு யோகம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தால மாறுச்சுன்னா அதுக்கு காரணமும் இந்த வக்ரத்தால இருக்கலாம். அப்ப சனி வக்ரமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல கோட்டைக்கு போகலாம், ஒரே நாள்ல குடிசைக்கும் வரலாம். அப்ப அவ்வளவு முக்கியமானது இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது. ஏன்னா 5 மாதங்களுக்கு இது தொடரும். ஒரு மாதம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நமக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் கொடுக்குது, அவ்வளவு இன்பங்களும் கொடுக்குது. அப்ப 5 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மிக முக்கியமானது தானே. அதனால இந்த பயிற்சியை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட் எல்லாமே காத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தகவலை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு. அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துக்குங்க, 904336888626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு உங்க ஆரோக்கியத்து மேல அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற வாங்கி பயன்படுத்துங்க. உங்க ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்ப ஜோதிடத்துல எல்லா கிரகங்களை விட சனி பகவானுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா ஜோதிடத்துல சனி கர்ம பலனை தரக்கூடிய கிரகம். அனைத்து கிரகங்களிலும் சனி மட்டுமே ரொம்ப பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் ஜோதிடத்துல இவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். அதனாலதான் இவருடைய பெயர்ச்சியை 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மனிதனுடைய கர்ம வினைப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அதாவது பூர்வ ஜென்ம கணக்குப்படி நாம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு வந்தோமோ, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சந்தோஷங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய பிறப்பும் இருக்கும், இந்த நடைமுறை வாழ்க்கையும் இருக்கும். அதை நிர்ணயிக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதனாலதான் இவர் நியாயத்தராசு இருக்கிற சின்னமான துலாம் ராசியில உச்சமடைகிறார். ஏன்னா காரணம் இல்லாத காரியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறவர். கொஞ்சம் கூட நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி லஞ்சம்லாம் இவருக்கு கொடுக்க முடியாது, வாங்கவும் மாட்டார். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனாலும் சனி சுப வலு பெற்றால், சுப கிரகம் பார்வை பெற்றால், நாம பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைவான தொழில், கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய வேலை, நீண்ட ஆயுள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். சனியை பொறுத்த வரைக்கும் ஒளியற்ற இருளை காட்டக்கூடிய கிரகம். இருண்ட பகுதி எல்லாமே சனி பகவானுடைய காரகமாகும். அப்ப வாழ்க்கையில நடக்கிற மங்களம் இல்லாத விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியது சனி கிரகம். தூய்மை இல்லாதது, அழுக்கு, தடை, தாமதம், சோம்பல், ஊனம், அருவருக்கத்தக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
அது சனி பகவானுக்கு உரிய காரகமாகும். அப்ப சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல பலம் குறைந்து இருந்தால் நமக்கு வறுமையும் கடனும் நிலையில்லாத தொழில நஷ்டத்தையும் கஷ்ட ஜீவனத்தையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அவர் எப்படி பலம் இல்லாம இருப்பாரு? நாம இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்றோம், இதுக்கு முன் ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, என்ன சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும், அந்த நல்ல பலனை சம்பாரிச்சு வைக்கலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு அந்த பாவ கர்ம வினையை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே காரகம் இந்த சனி பகவான் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதுக்கு காரணம் நம்முடைய முன்ஜென்ம கர்மா. அதை கவனிக்கிறவர் சனி பகவான். அப்ப சனி ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் தங்கி அதுக்கப்புறம் மற்றொரு ராசிக்கு மாறுவார். சனி இப்ப எங்க இருக்காரு? மீன ராசியில இருக்காரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். தற்போது சனி வக்ர பயிற்சி அடைஞ்சதுனால உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போறாருன்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வைக்க நான் விரும்பல. உடனே சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். நரகத்திலிருந்து விடுதலை, உங்களுக்காக சொர்க்க வாசல் திறப்பு, அடுத்தது பொற்காலம் ஆரம்பம். போதுமா? இந்த 3 வார்த்தைகள் போதும். இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால துலாம் ராசி நண்பர்கள் தன்னம்பிக்கையோட துணிச்சலோட இந்த வக்ர சனி பயிற்சி நமக்கு நல்ல காலமா வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். துலாம் ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 4க்கும் 5க்கும் அதிபதி. இப்ப 6ஆம் இடமான கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல இருக்கிறார், வக்ர நிலை அடைகிறார். அப்ப வக்ர நிலை அப்படிங்கிறது நான் சொன்னது மாதிரி இயல்புக்கு மீறிய தன்மை. என்ன நடந்துகிட்டு இருந்ததோ அது அப்படியே தலைக்கீழா மாறி நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, வாழ்க்கை கொஞ்சம் மதன்னு ஒரு பிடிப்பே இல்லாம ஒரு சோர்வா எதை நோக்கி பயணம் செய்யறோம்னே தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னா டக்குன்னு ஒரு வேகம் எடுக்கும், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், எதுக்காக இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அதுதான் வக்ர நிலை அப்படிங்கிறது. அப்ப இதுவரைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எதுலெல்லாம் தடை இருந்ததோ, எதுலெல்லாம் தேக்கம் இருந்ததோ, எதுலெல்லாம் தயக்கம் இருந்ததோ அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு எது நல்லதோ அது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சுகம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும். ஆனா அதே நேரத்துல சனி பகவான் இருக்கிற இடம் 6ஆம் வீடு, கடன் நோய் எதிரி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த விஷயத்துல நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார். எதுக்கு கடன் வாங்குறோம்னே தெரியாம வாங்கி இருப்பீங்க, இதை இந்த பணத்தை வச்சு அடைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட வாங்கின பணம் கடைசி வரைக்கும் அடைக்க முடியாமலே போயிருந்திருக்கும். திடீர்னு நோய் வந்திருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களே அல்லது நண்பர்களே உறவினர்களே எதிரியா மாறி இருப்பாங்க. அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் கணிக்க முடியாம நடந்து கொண்டிருந்த விஷயத்துல இந்த வக்ரகதி அப்படிங்கிற இந்த நிலையால அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா சரியாகும். நான் முன்னாடி சொல்லிட்டேன், நம்பிக்கையோட செயல்படுறீங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சரியாகும். கடனை நம்மளால அடைக்க முடியும், இந்த வேலை செஞ்சு இந்த தொழில் செஞ்சு அடைக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அடைச்சிருவீங்க. இந்த மருத்துவர்கிட்ட போனா இந்த நோய் சரியாகும் அல்லது மருத்துவர்கிட்ட போயிட்டாலே சரியாயிடும் இப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நோய் சரியாயிடும். இந்த வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள்லாம் எதுக்கு? பேசி தீர்த்துக்கலாம். நம்ம பக்கத்துல நியாயம் இருந்தா போராடினீங்கன்னா உங்க பக்கம் நியாயம் கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும். நியாயம் இல்லை, உங்க மனசாட்சியை உங்களை உறுத்துது அப்படின்னா விலகிக்கிறது நல்லது, அதுல ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படி போயிட்டு இருக்கிற பாதை கஷ்டமான கடினமான பாதையா இருக்கும்போது இந்த வக்ர கதியினால அந்த பாதை இலகுவாக மாறும், ரொம்ப உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அதே நேரத்துல துலாம் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறாரு சனி பகவான். 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானம்னாலும் கஷ்டஸ்தானம்னாலும் ஒண்ணுதான். நம்மளை படாத பாடுபடுத்திடுவார் சனி பகவான். புத்தி கூர்மை குறைவுபடும், எதுவுமே முழுசா யோசிக்கவே முடியாது, அப்படியே யோசிச்சாலும் மூளையில பலப்படாது. புத்திர தோஷம் உண்டாகிறதுக்கான வேலைகளை நீங்க செய்வீங்க. எதெல்லாம் செஞ்சா புத்திர பாக்கியம் இருக்காதோ அதையெல்லாம் செய்ய மனசு தூண்டும். அதாவது உணவுல கவனம் இருக்காது, உங்களது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ஹீட்டான வேலைகளை செய்வீங்க, பொருட்களை சாப்பிடுவீங்க, கௌரவ குறைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு மனசு ஏங்கும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுக்கு எதெல்லாம் அவமானத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் செய்யறதுக்கு சூழ்நிலை அமையும். ஆரம்பத்தில் தெரியாது, முடிவுல தான் தெரியும் நீங்க செய்யறது தப்பு, செஞ்சது தப்பு, பேசுனது தப்பு, நடந்துகிட்டது தப்பு எப்படின்னு முடியும் போது தெரியும் போது தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. கௌரவம் கெடும், புகழ் அந்தஸ்து இதெல்லாம் குறைச்சல் வரும்.
குலதெய்வ அருள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் செய்கிற சில தவறான காரியங்கள், தவறான நோக்கங்கள், இந்த கிரக அமைப்பால் செய்ய வைக்கக்கூடிய செயல்கள் குலதெய்வ அருள் கிடைக்காம பண்ணிடும். ஏதோ ஒரு விதத்தில் குலதெய்வ பாதிப்பு ஏற்படும். அதனால குடும்பத்தில் பிரச்சனை, பொருள் இழப்பு, ஏமாற்றம், மன அழுத்தம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் வீட்டை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய புத்திசாலி மனிதனாக இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனம் குறையும். பணக்காரராக இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய காலநிலை வரும். சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி எவ்வளவு பெரிய வீரியமா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆட்படுத்தும். போதை அடிமையாக்கும், பெண் பித்து ஆண் பித்து அதிகரிக்கும், பணத்து மேல ஆசை அதிகரிக்கும், அதுக்காக குறுக்கு வழியில போக வைக்கும். இதெல்லாம் நெகட்டிவா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சது அப்படின்னா அது சனி பகவானுடைய 8ஆம் வீட்டு பார்வை, அஷ்டமஸ்தானத்தினுடைய வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அப்போ ஒதுங்கிக்கிறது நல்லது. அது எவ்வளவு பெரிய லாபம் இருந்தாலும் சரி, கோடி கோடியாக கொட்டினாலும் அந்த கோடி ரூபாய் அடுத்தது உங்களுக்கு ஒரு பைசா மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இன்னைக்கே அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டிய அவசியம் நண்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. நிறைய பாராட்டு வரும், நிறைய புகழ் வரும், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய பேர் உங்களை நம்புவாங்க. அதுவே கொஞ்சம் மைனஸும் ஆகிடும். இந்த இடத்துல எல்லாமே சரியாகிறது மாதிரி இருக்கும். இங்கே தான் நம்ம சில தப்புகள் பண்ணுவோம். எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சில விஷயத்த அலட்சியமா அதிகப்படியான எதிர்பார்ப்போட செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு வேலையிலையோ, தொழிலையோ, ஒரு முதலீடுலையோ, பேச்சிலையோ இப்படி நம்ம அதிகப்படியான நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இங்கே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இருக்கிறது 5 மாதம். இந்த 5 மாதத்தில் எப்படி நம்ம இன்னும் 7 வருஷத்துக்கான அல்லது 6 வருஷத்துக்கான பொருளாதாரத்தை சரி பண்ண முடியும், பிரச்சனைகளை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எப்படி எடுக்க முடியும், என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், இது மாதிரியான விஷயத்தில் உங்களது கவனத்தை திசை திருப்புறது நல்லது. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் கடைசி கட்டத்தில் இருக்கிறத நினைச்சிங்க. இன்னொரு 5 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 5 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இது படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் நீங்க உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி பதறுவோம்? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, அது மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. எதையெல்லாம் சரி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விடுங்கள், அத்தனையும் சரி செய்யுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பங்கு சந்தை, ட்ரேடிங், பண பரிவர்த்தனை விஷயத்தில் அலட்சியம் வந்துடும். இந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத நிறுவனத்துல முதலீடு செய்ய உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். திடீர் பயணங்கள் வரும். அந்த பயணமே நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நஷ்டத்துல கொண்டு போய் விடும். அது மாதிரி வீண் பழி சொற்கள், வீண் அவச்சொல், பாவம், தண்டனைகள் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இதுதான். பேச்சிலும் செயல்லையும் நிதானம் இருக்காது. சந்தேகம், யார் எடுத்தாலும் சந்தேகமும் வரும். உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வந்துடும். இந்த காலகட்டத்தை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான காலகட்டம். நல்லது செய்யறவங்க மேல சந்தேகம் வரும், கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வரும். என்ன செய்வீங்க? குழப்பமான சூழ்நிலை இல்ல. அதே மாதிரிதான் குடும்பத்திலையும். கணவன் இப்ப எங்க போயிருக்காரு? நல்ல வேலைக்கா கெட்ட வேலைக்கா? மனைவி எங்க போயிருப்பா? இப்படி சந்தேகம் வரும், ஈகோ வரும். நேத்து வரைக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு சந்தேகம் வரும். நேத்து வரைக்கும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்பிக்கை வரும். இது எல்லாமே கிரகத்தினுடைய திருவிளையாடல்கள், சனி பகவானுடைய திருவிளையாடல்கள். அதுபோல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அலட்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பணத்தை மறைக்கிறதுக்கு, கணக்கு காட்டாம இருக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது வரி செலுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியப்படுத்தும். ஏன்னா சனினாலே ரொம்ப மந்தன், பொறுமைசாலி, பாத்துக்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு கடைசி நேரத்தில் மறந்துடுவீங்க. அப்புறம் ஃபைன் போட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபைன் போட்டு கட்டினாலும் பரவாயில்ல, அதிக ஃபைன் வந்துடுறதுனால விட்டுருவீங்க. அது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்புறம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியேறக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்க எச்சரிக்கையா இல்ல, சரியா அந்த இடத்த பயன்படுத்திக்கல அப்படின்னா திடீர்னு அங்கிருந்து காலி பண்ண வேண்டியது வரும். நிறைய லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய வாடிக்கையாளர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து தற்போது ஏதோ ஒரு விவகாரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல காலி பண்ண வேண்டியது வரும். அந்த இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும். அப்புறம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும், எதிர்ப்பும் கிடைக்கும். அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி. கொஞ்சம் திறமையா இருந்தீங்க அப்படின்னா
மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெற்று உயர் பதவியை அடையலாம். உங்கள் திறமை எளிதாக வெளிப்படும். காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள் திறமையை உங்களை தூக்கி நிறுத்தும். ஆனா அதே நேரத்தில் மேலதிகாரிகள்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. சில நேரத்தில் அது நம்மளை கவிழ்த்து விடும். போலீஸ்காரவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் உயரதிகாரிகள்கிட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் ஒன்று, ரெண்டுமே நாகப்பாம்பு மாதிரி தான். எழுத்தம்னா போதும், அல்லது அவங்களோட ஒருபடி முன்னேறணும்னா போதும், கொத்திடுவாங்க. அளவோட இருந்து நம்ம திறமையால வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் யாருடைய அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசாதீங்க. வீட்டில், வெளியில, உறவுக்காரங்களுடைய, நண்பர்களுடைய, உயர் அதிகாரிகளுடைய, கூட வேலை செய்யறவங்களுடைய யாருடைய அந்தரங்க விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஏதோ சிக்கல்ல விட போறாங்க அப்படிங்கிற மைண்டு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வரலையா அந்த விஷயத்தை பத்தி காதல நீங்க வாங்கிக்கவே கூடாது. ஓதுறவங்க ஓதுட்டோம், நீங்க ஜென் நிலையில இருங்க, அமைதியா இருங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த வார்த்தையிலிருந்து அந்த பேச்சிலிருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அடுத்து பார்த்தோம்னா புது வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. பயன்படுத்திக்கங்க. எப்படி கிடைக்கும்? உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய திறமையும். உங்களுக்குள்ளார அந்த திறமை இருக்கான்னு உங்களுக்கே தெரியாம இப்ப வெளிப்படும். பயன்படுத்திக்கங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும், அப்படியே தொழில் ஆரம்பிச்சாலும் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா செம்ம லாபத்தை சம்பாதிக்கலாம், உயர்வை பெறலாம் வேலையில. அதே நேரத்தில் கண்டிப்பா அலைச்சலும் வேலை சுமையும் உண்டு. அலையாம கஷ்டப்படாம இந்த உலகத்துல எது கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்ப அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காம வாழ்க்கையில இது ஒரு அங்கம் அப்படி நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. சில பேர் உங்களை விட்டு ஒதுங்கி போய் எதிரியா மாறுவாங்க. வீண் வதந்திகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்வழியில சம்பாரிச்சாலும் குறுக்கு வழியில சம்பாரிச்சதா சில பேர் சொல்லுவாங்க, கதை கட்டி விடுவாங்க, பழிச்சொல்லை ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்துல வழக்கு, கோர்ட்டு கேஸ் இப்படின்னு வரக்கூடிய காலகட்டம். உங்கள் நேர்மைக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டம். நல்லா புரிஞ்சுங்க. களங்கம் ஒரு சவால் இந்த காலகட்டத்தில் வரப்போது, எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் சின்ன சின்ன பகை பெருசாகி பெரிய மோதலாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அமைதியே உருவமா இருந்துட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா கடந்து போயிடலாம். வம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. நம்ம பழக்கம் எப்பொழுதுமே அப்படிதான். ஆனா அந்த காலகட்டத்தில் வந்த சண்டையை கூட அமைதியா பார்த்துட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்துருவீங்க. கவனம் தேவை. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே சில உடல்ல மறைவு பகுதியில் ஒரு கட்டி வரும், காயம் வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அப்போ அதை நீங்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால அது பெருசாகி பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை அலட்சியப்படுத்தாதுங்க. ஏதாவது வாய்தா வந்ததுன்னா, லெட்டர் வந்ததுன்னா உடனே அதை கவனிச்சு அதற்கான பதிலை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வழக்கறிஞரை ஆலோசனை செய்யுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க பழைய வழக்கு. ஏன்னா பழைய வழக்கு சின்னதாக கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சினால கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுபோல எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால அலட்சியமா இருக்காதீங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. முக்கியமா இந்த வக்ரம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அதை இப்ப சொல்றேன் அப்படின்னா அப்பதான் நான் சொல்றது உண்மை பொய் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னதான் சில புலப்படாத விஷயத்த சொன்னாலும், நம்பாத விஷயத்த சொன்னாலும் அது உண்மைதானு நம்புறதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்லிதானே ஆகணும். அதனாலதான் சொல்றேன். வக்ரம் அப்படின்னா வக்கு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. உனக்கு வக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல. வக்கு அப்படின்னா வகிக்கும் தன்மை உள்ளதா, வகிக்கும் தகுதி உள்ளதா அப்படின்னு பொருள். வக்கிர இர அப்படிங்கிறது வேண்டு அப்படின்னு பொருள். வகிக்கும் தகுதியை சனியிடம் வேண்டி பெறுதலே சனி வக்கிரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க. வக்ரத்துக்கு இதுதான் பொருள். சனி வக்ரம் அப்படின்னா சனி கிட்ட வேண்டி வாதாடி நீங்க நல்லவர்கள்னு நிரூபிச்சு அல்லது வாழ்ந்து காட்டி அனைத்து சந்தோஷங்களையும் பொருட்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் சனி வக்ரம். அது மாதிரியான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த 5 மாசம் ஒரு கிரகம் வக்ரகதியில் இருந்ததுன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறா செயல்படும். உதாரணமா சனி மந்தன் வக்ரச்சனில ரொம்ப வேகமா செயல்படுவார். வக்ர கிரகங்கள் இயல்பை விட வலுவாகவும் பலமாகவும் வேகமாகவும் இருக்கும். வக்ரகதி ஆகிற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்ப வக்ர கிரகங்கள் இயற்கையான வக்ர கிரகம் இருக்குல்ல, ராகு கேது ஆப்போசிட்ல வரும் பாருங்க, அது கூட சேர்ந்தது அப்படின்னா மிக சிறப்பாக செயல்படும். அப்ப இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரமடைகிற சனி கிரகமானது
இயற்கை வக்ர கிரகமான ராகு கேதுவை எங்கேயாவது சந்திச்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த, கனவா கண்டுகிட்டு இருந்த பல விஷயங்கள் நினைவாக மாறும். அப்படியே தோசைக்கல்ல மாதிரி உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். அப்படியான ஒரு அதிர்ஷ்டம்லாம் சில இடத்துல காத்திருக்கு. ராகு கேது பார்வை விழும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அதனால அந்த கிரக அமைப்புகள்லாம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட வந்திருக்கு. மூச்சு விடுறதுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்க பெரிய அளவில் முன்னேறத்துக்கான அடித்தளத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏதாவது ஒரு புது முயற்சியை செஞ்சு வைங்க. இந்த 5 மாசத்துல ஒரு அடித்தளம் போட்டுருங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவைகளுக்கேற்ற, சூழ்நிலைக்கேற்ற, குறிக்கோளுக்கேற்ற ஏதாவது ஒரு அடித்தளம் உங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும்ல, அதற்கான அடித்தளத்தை இந்த 5 மாசத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக மாறும். குறிப்பா நிறைய யோகங்கள் உண்டு. அதுல வீடு வாங்குற யோகம் என் அன்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு. முயற்சி ஸ்தானம் சனி பகவான் பார்க்கிறாரு. ஏன்னா அவர் பார்க்கும்போது நீங்க எந்த முயற்சியுமே நேர்மையா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்க கூட பிறந்தவங்க துணையா இருப்பாங்க. நேர்மையான முயற்சிக்கு சனி பகவானுடைய ஆதரவு கிடைக்கும். அது கிடைச்சாலே போதும். உங்க எதிரிகளோ சூழ்நிலையோ பிரச்சனைகளோ நிற்காது. அப்ப நேர்மை தான் இங்க முக்கியம். சனி பகவானுடைய காரகத்துவம் என்ன? நேர்மையா இருக்கணும். அதுபடி செஞ்சீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம் அற்புதமா இருக்கு. எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல எதெல்லாம் கிடப்பில் போட்டிருந்தீங்களோ, வீடு கட்டுறது பாதியிலே இருந்ததுன்னா அந்த வேலை முடியும். வேலை வாங்குறதுல தடை இருந்ததுன்னா வேலை கிடைக்கும். ஒரு சுபகாரியம் நடக்கிறதுல தடை இருந்ததுன்னா சுபகாரியம் நடக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னா இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கான முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். வங்கியில் உடனுக்குடன் கடன் இப்போ நீங்கள் கேட்டாலும் கிடைக்கும். ஏற்கனவே கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கூப்பிட்டு இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்புறம் வாகனம் சார்ந்த முன்னேற்றம். ஒரு வண்டிக்கு 2 வண்டி, ஒரு வாகனத்துக்கு 2 வாகனமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. வாகன உதிரி பாகங்கள், வாகன தொழில், விவசாயம், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதுபோல 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறாரு. அது வெளிநாட்டு ஸ்தானம், வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். கண்டிப்பா வெளிநாட்டு வேலை உங்களுக்கு கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்காக ட்ரை பண்றவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வெளியூர்ல போய் இப்போ வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல வேலை அமையும், நல்ல தொழில் அமையும், லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எந்த ஊருக்கு போய் இப்போ நீங்கள் எது செஞ்சாலும் உங்களை அது காப்பாற்றும், தூக்கி விடும், செட்டிலாக வைக்கும். அரசு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும். பட்டம், பதவி இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனை. என்னதான் ஆக ஓகன்னு சொன்னாலும் என் நண்பு துலாம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமோடு இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது சனி பகவானுக்கு கொஞ்சம் நெருக்கமான இடம். கடன், நோய், எதிரி இதெல்லாம் ஒரு மனுஷனை துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள். சனி பகவானுக்கு ஒரு மனுஷனை துன்புறுத்தி சோதனை செஞ்சு அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் 6ஆம் இடத்துல இப்போ இருக்கிறதுனால வாழ்க்கையில் பெரும் பாடத்தை உங்களால் கற்றுக்க முடியும். நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய அடிபடுவீங்க, நிறைய அவமானங்கள் வரும். அதோட சனி பகவான் தன்னம்பிக்கையும் சேர்த்து கொடுப்பார். அதுதான் அவருடைய ப்ளஸ். அப்போ எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஈஸியாக தப்பிப்பீங்க. ஏன்னா இங்கே சனி வக்ரம் ஆகிறதுனால இருந்த பிரச்சனைக்கெல்லாம் விடிவு காலம். இல்லை நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம், நீங்கள் சொல்கிறது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா எச்சரிக்கை தேவை. ஏன்னா எதுவுமே மாற்றி நடக்கக்கூடிய ஆப்போசிட் பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த 6ஆம் இடம் ஏன் பிடிக்கும் அப்படின்னா வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை இது சார்ந்த இடம் அது. அது மட்டும் இல்லை, 8ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. 6க்கு அடுத்தது 8ஆம் இடம் மோசமான இடம். ஒரு மனிதனுக்கு கடைசி காலகட்டத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ 8ங்கிறது வலி, துக்கம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய நெகட்டிவாக சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நெகட்டிவான விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு நாளைக்கு நமக்கு தெரியாமலே எவ்வளோ தவறான விஷயங்களை நம்ம செய்வோம். இதெல்லாம் தவறுனே நமக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் செய்வோம். அப்படியெல்லாம் செஞ்சு அந்த தவறுகள் பெருகி பெருகி தப்பு செய்யறது கூட நமக்கு தவறாக தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 8ஆம் பார்வை இருக்குல்ல, அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. நெகட்டிவாக எதுவும் செய்யல, நேர்மையாக எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும், திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும் உங்களுக்கு. அதனால தான் ஒரு அற்புதமான விஷயம் பாரு, சனி பகவானே தவறு செய்கிறவங்கள கடன், நோய், எதிரி பக்கம் தள்ளி விடுறதும், நேர்மையாக இருக்கிறவங்கள, நல்லது செய்கிறவங்கள அதே அதிர்ஷ்டத்தால் காப்பாற்றுறதும் எவ்வளோ பெரிய அற்புதமான சூட்சமம் பார்த்தீங்களா? அதுபோல் 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கறது ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம்
திடீர் யோகம் ஜாக்பாட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 5 மாசத்துல திடீர் அதிர்ஷ்டமான விஷயத்துல ஈடுபாடு கொஞ்சம் காட்டுங்க. எப்படின்னா, ஏதாவது குழி பறிக்கும் போது பார்த்து குழி பறிங்க, சவுண்டு வந்ததுன்னா பார்த்து அதை கவனிங்க. லாட்ரி சீட்டு உங்களை நோக்கி வந்ததுன்னா, தமிழ்நாட்டில் தான் இல்லை வெளியூரில் இருந்ததுன்னா அதுக்கு அடிமையாகாமல் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்று வாங்கி வைங்க. அதுபோல் அந்த ட்ரேடிங், பங்கு சந்தை இதில் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். கொஞ்சம் பணத்தை போட்டு வைங்க. மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி பாதுகாப்பான விஷயங்கள்லாம் இருக்குது ட்ரேடிங்கில், பங்கு சந்தையில். அது மாதிரி செஞ்சு வைக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளார இருக்கிற திறமை, ஏதோ ஒரு திறமை வெளியில் வரும். உங்களுடைய சக்தி, மர்மமான சக்தி வெளிப்படும். நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கு அந்த சக்தி பயனடையும். ஏதாவது கண்டுபிடிப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதுபோல் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடனை அடைப்பீங்க. தன்னம்பிக்கையோட கடனை அடைச்சி வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அது மோட்சஸ்தானம். அந்த வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. கடனெல்லாம் அடைஞ்சி உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான ஒரு சூழ்நிலை. நான் நிம்மதியாக இன்றைக்கி போய் தூங்குவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரும் இந்த 5 மாதத்தில். அப்புறம் வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு 99% உண்டு, ஜாதகத்தில் உண்டு. ஆனால் நீங்கள் அதுக்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து கார் நிற்கும். ஷாக் ஆவாங்க. வீட்டில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து நிற்குது. உங்களாலே நம்ப முடியாது. அப்படியான விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா சனி பகவான் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கடன், வெளிநாடு, ஆரோக்கியம் இது தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஒரு அற்புதமான காலம் இது, எனக்கு இது பொற்காலம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் வாயால். இந்த 138 நாட்களை சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொற்காலம் தான். ஆனால் என்ன செய்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ருண ரோக சதுரஸ்தானத்தில் வக்ரகதி ஆகிறதுனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்னதான் இருந்தாலும் அது குணத்தை காட்டாமல் இருக்காது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்படாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா அது ரெண்டுக்குமே வித்தியாசம் உண்டு. பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்துடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது. பதட்டப்படாமல் உடனே நிதானமாக மருத்துவரை பார்க்கறது நல்லது. எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும், வம்பு சண்டையாக இருந்தாலும் அலட்சியமாக அந்த சண்டையை நினைக்காதீங்க. ஒரு மனுஷனை அதிகமாக கோவப்படுத்தாதீங்க. விலங்குகள்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா மனிதனும் விலங்கும் ஒரே குணம் கொண்டது. சில நேரத்தில் கோபம்னு வந்துட்டா ரெண்டுமே ஒன்று தான். மனிதனும் மிருகமும் ஒன்று. அப்போ அது நமக்கு ஆபத்தாக வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகிடும். உடல் ரீதியாக கொஞ்சம் மந்தம் ஏற்படும், சோர்வு ஏற்படும், சலிச்சு போன வாழ்க்கை மாதிரி ஆகிடும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரும். உணவு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தடைபடும். அதனால் விட்டுறாதீங்க. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த தடையை உடைச்சி அந்த காரியம் நடக்கும். ஏன்னா முயற்சியினால தான் காரியம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால அது புரியாமல் முதல் முயற்சியிலே விட்டுருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. அந்நியர்களிடம், அடுத்த நபர்களிடம் எச்சரிக்கையோடு இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஒரு வார்த்தை பேசினாலும் வார்த்தையாலே நீங்கள் பேசி அவர்களை கோவப்படுத்தாமல், எதிரி ஆக்கிக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஞாபக மருதி அதிகரிக்கும். வேலை செய்கிற பொருட்களை கவனமாக கையாளுங்க. நட்பு வட்டாரத்தில் சில சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் நல்ல காலம் வந்ததுன்னா சண்டை சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணம் செய்யுங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய அதிர்ஷ்டமான காலகட்டம் தான். கடன் சார்ந்த விஷயத்தில் அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் கடனை அடைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கடனை அடைச்சி முடிச்சிருவீங்க. அப்படியான ஒரு அமைப்பு உண்டு. இளைய சகோதரர்கள், அவர்கள்ட்ட மனக்கசப்புகள் ஏற்படும், விரோதங்கள் ஏற்படும், எதிரிகளாக மாறுவாங்க. புத்திரர்கள்ட்ட கவனமாக பேசுங்க, கவனமாக நடந்துக்குங்க. ஏன்னா 3வது நபர்களால் உங்களுக்கும் புத்திரர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உருவாகும். அதனால் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆர்வம் இல்லாத கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள். ஆனால் அந்த படிப்பை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத வருமானம், வேலை, தொழில் இப்படி அமையும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆசைப்பட்ட படிப்புக்கும் படிக்கிற படிப்புக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனாலும் முழு மனசோட படிச்சிங்க அப்படின்னா உங்களது வெற்றி அங்கே தான் இருக்கும். அதனால் படிப்பில் கவனமாக இருங்க. ஒருவேளை சனி அசுப வலிமை பெற்று உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா தொழில் மூலியமாக உங்களது சந்ததிகளுக்கு பாவத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம். சில தவறான வேலை, தொழில் செய்வீங்க. தவறான நட்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு சனி பகவான்.
12ஆம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம். ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஊரை விட்டு நிரந்தரமா வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அது ஆன்மீகமாகவும் இருக்கலாம், அடிதடியாகவும் இருக்கலாம், சன்னியாசியா போகக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. நான் 12ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தாலே ஞானம் அதிகமாக வந்து மோட்சம் அதிகமாகி எதுவுமே வேண்டாம் அந்த உலகத்தில் அப்படின்னு உதறி தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை கூட கொடுக்கும். எதுலையுமே பிடிப்பு வராது. அப்போ பிடிப்பு வரல அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கணும்ல, ஏதாவது ஒரு இழப்பு இருக்கணும்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு வலி வேதனை வரணும்ல, அப்படியான அமைப்பு கூட வரலாம். எதுவுமே நம்ம கையில் இருக்குது. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் சூழ்நிலையும் அமையும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த தப்பும் வராமல் பார்த்துக்குங்க. ஆனால் அடுத்த முக்கியமான இடம், இந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குற இடத்த பற்றி சொன்னேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நான் அபசகுணமாக பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வாகனம் பழுதுபட்டு பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். போகிற இடத்த போய் சேர்ந்து வேலை முடியாது. பாதியிலே நின்றுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எண்ணெய் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இல்லைனா புகை வருது, இப்படி ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சகல வகையிலையும் புதிய தொடர்பு கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது தப்பான தொடர்பு, தவறான ஆதாயம் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இனம் புரியாத ஒரு கவலை வரலாம். யாராவது நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரலாம், ஒரு சலிப்பு வரலாம். கடனே அடைய மாட்டேங்குது, செலவுகளாகவே வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வரலாம். சில சவால்கள் வரும்போது இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மலைப்பு வரும். உங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய நேரமாக இருக்கும், உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வேண்டிய இடமா இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் அதுக்கு மலைச்சிக்கிட்டு பெரிய லாபத்தை விட்டுருவீங்க, பெரிய யோகம் வரக்கூடிய அமைப்பை விட்டுருவீங்க. அப்புறம் தாயாருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கூடா பழக்க வழக்கங்கள் தொற்றிக்கொள்ளும். சும்மா சாப்பிட்டு பாரு, சும்மா இதை செஞ்சு பாரு, இந்த ஒரு முறை செஞ்சு பாரு, செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற குறுக்கு வழியில் நம்மளை கொண்டு போகிற சில உறவுகள், சில நட்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவனமாக இருங்க. உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. காலில் அடிபடலாம், பார்த்துருங்க. நீர், நெருப்பு, மின்சாரம் இந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அலைச்சல் இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். சேமிப்புகள் கரையலாம், கவலைப்படாதீங்க. நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் கூட பழகிற இன்னொரு பாலினம், ஆண் பெண், அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. தப்பான கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்காதீங்க. ஏன்னா வக்ர பயிற்சின்னா சனி பகவான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கான பாதிப்பு வராது. உடனே அந்த பாதிப்பை கொடுத்துருவார், உடனே அதுக்கான பலனை கொடுத்துருவார், தண்டனையை கொடுத்துருவார். அதனால் எது பேசினாலும், எதை பார்த்தாலும், எப்படி முயற்சி பண்ணாலும் அது நேர்மையாக இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். எதுக்குமே பயப்படாதீங்க. தொழிலில் சில பேர்கிட்ட உரசல் வரலாம், மோதல் வரலாம். எச்சரிக்கையோடு செயல்படுங்க. பணியில் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், சந்தோஷமாக ஒத்துக்குங்க. திட்டிக்கிட்டு இருக்காதீங்க முதலாளியவோ அல்லது கூட வேலை செஞ்ச தொழிலாளியவோ திட்டாதீங்க. ஏன்னா அவர்களே மறுபடியும் உயர்ந்த சம்பளத்தில் அல்லது உயர்ந்த பதவிக்காக உங்களை கூப்பிட வேண்டிய காலகட்டம் வருது. அதனால் சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அது ஒரு சோதனைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க. அவருடைய அருளால் எல்லாமே சரியாகும். அப்புறம் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சரமாரியாக பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள்ட்டையோ, உறவினர்கள்ட்டையோ, உங்கள் துணைக்கிட்டையோ அல்லது காதலன் காதலிக்கிட்டையோ உண்மையாக இல்லாமல் பொய்களை மட்டுமே சொல்கிற சூழ்நிலை அமைஞ்சிரும். வேலையில் தடை இருக்கலாம், வேலை இழப்பு ஏற்படலாம், திட்டமிட்ட காரியத்தில் தாமதம் ஏற்படலாம், வீண் குழப்பங்கள் அதிகரிக்கும். சில நேரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், சில நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எச்சரிக்கையாக அதை ஏற்றுக்குங்க. திடீர் பண இழப்பு, நஷ்டம், விரக்தி இதெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் தான் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா நம்மளுடைய மதத்தில் கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு தத்துவம் இருக்குல்ல, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்கு தான் நம்ம கடவுளை நாடுவோம். அப்போ ஆன்மீக நாட்டம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி இருந்தே ஆன்மீக நாட்டம் கொள்ளுங்க. அதிகமாக கோவிலுக்கு போங்க, சாமியை நினைங்க. எப்பொழுதுமே இனிமேல் வீட்டில் வெள்ளி, சனி, செவ்வாய் இப்படி இந்த மாதிரியான நாட்களில் சூடம், சாம்பிராணி, தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வழக்கமாக வச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே சனி வக்கரம் அப்படின்னா நன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த வக்கர பயிற்சி எதுவும் செய்யாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும், தொழிலெலாம் கைகூடும், ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்துவீங்க. குடும்பத்தில் இருந்த கசப்புணர்வுகள்லாம் மாறிடும், ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க.
ஏன்னா உங்களை சோர்வடைய வச்சு முடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு சனி பகவான்கிட்ட. ஏன்னா நீங்கள் சோர்வடையாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கொட்டி கொடுக்கணுமே. ஏன்னா சனி பகவான் மாதிரி யாருமே அள்ளி கொடுக்க முடியாது. நிறைய அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களை முடக்கி போடுவார் சனி பகவான். முடங்குறவங்களா நீங்கள் உங்களுடைய வலிமையையும் தன்னம்பிக்கையையும் அதிகமாக காட்டக்கூடிய காலகட்டம் இது. எப்பொழுதுமேங்க பிரச்சனை தான் வலிமை, பிரச்சனை தான் உயிர். நமக்கு விருப்பமானது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம பெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் சீக்கிரமே இறந்து போயிடுவோம். ஏன்னா உடல் சோம்பேறித்தனம் ஆகிடும், எல்லா பார்ட்ஸுமே செயலிழக்க ஆரம்பிச்சிடும், நம்ம ரத்த ஓட்டமே நின்றுடும், உடல் உறுப்புகள் இயங்காமல் செயலிழந்து போயிடும். அதனால தான் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, இந்த கிரகங்கள் கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒருத்தனை ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுங்களேன், இது உண்மையான கதை. நாய் துரத்தும் போது ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான், அங்கே ஒரு பெரிய சுவர் இருக்கு. அப்போ அந்த சுவரை தாண்டி போக முடியல, உடனே திரும்புறான், கல் எங்கே கிடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ ஒரு கல் கிடக்குது, எடுத்து அடிக்கிறான், நாய் ஓடி போச்சு. இன்னொரு நாள் அதே மனுஷனை ஒரு காளை மாடு துரத்துது, அப்பயும் ஓடுறான், அதே சுவர்கிட்ட போய் நிற்கிறான். அதுக்கு அந்த அவனால் போக முடியல. அப்போ வேற வழியே இல்லாமல் கீழே படுத்துக்கிறான், மண்டி இடுகிறான். காளை மாட்டை பொறுத்த வரைக்கும் மண்டியிட்டால் என்ன நடக்கும்? மன்னிச்சு விட்டுரும். அது ஐந்தறிவு ஜீவனுடைய சூட்சமம். அப்போ காளை மாட்டுக்கிட்டே இருந்தால் அன்னைக்கு தப்பிச்சிடுறான். இன்னொரு நாள் அந்த கிராமம் காட்டு பகுதியில் இருக்கு, ஊருக்குள்ளார புலி நுழைஞ்சிருச்சு, ஒரு புலி துரத்துது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கான், அதே செவரு. அப்போ என்ன பண்றான்? எப்படியோ சுத்து முத்து பார்த்து கழி கட்டை கம்பி அது இதையும் பிடிச்சி மேலே ஏறி தாண்டி செவத்துக்கு அதான குதிச்சிடுறான். திரும்பி பார்க்கறான், இதுக்கு முன்னாடி 2 டைம் தப்பிக்க முடியாம தவிச்சு அதே செவரு. பெரும் மூச்சு விடுறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த செவரை தாண்ட முடியாம தான் நாய்கிட்டே இருந்து காளை மாட்டுக்கிட்டே இருந்து நம்ம தவிச்சோம், அதே செவரை எப்படி இப்ப நம்ம தாண்டி இருக்கோம் அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியம். அவனுக்கே தெரியாம அவனுடைய வலிமை அங்க வெளியே வந்திருக்கு, திறமை வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு சுவர்ல ஏணி இல்லாம ஏறவே முடியாது. நேத்து வரைக்கும் அப்படி நினைச்சவன் இன்னைக்கு அந்த புலிகிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு ஏணியும் இல்லாம கருவியும் இல்லாம தாண்டி இருக்கான். அப்படின்னா அவனுக்குள்ளார இருக்கிற திறமை தானே இது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். என்ன சின்ன பிரச்சனை சின்ன நாயா வந்தது, ரொம்ப பயப்படல. பெரிய பிரச்சனை காளை மாடு வந்தது, கொஞ்சம் பயந்தான். உயிர் பிரச்சனை புலி வந்தது, என்ன பண்ணான்? வேற வழியே இல்ல, வாழ்வா சாவாங்கிற போராட்டம். அப்ப அந்த புலி துரத்தும் போதுதான் அவனுடைய பலமே அவனுக்கு தெரியுது. அதனால பசி அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்பதான் முதல் மனிதன் ஆப்பிளை கடிச்சான். மிருகங்கள் தன்னை தாக்க வரும்போதுதான் வேட்டைக்கான கருவிகளை மனுஷன் உண்டாக்குனான். வெயில் மழை அப்படிங்கிற பிரச்சனை வரும்போதுதான் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் உண்டாக்கினான். அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருங்க அப்படின்னு அரசு நமக்கு உத்தரவிட்டப்ப நம்ம வெளியே எப்படா போவோம் அப்படின்னு காத்திருந்தோம். வெளியே எவ்வளோ பிரச்சனை தினம் போராடிக்கிட்டு இருந்த நமக்கு வீட்டில் இருப்பது அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்னு உணர்ந்த காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டம். அதனால இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தவிச்சிருப்போம். அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி சம்பாதிச்சிருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நமக்கு சின்னதாக தெரிஞ்சுது அந்த கொரோனாவில். அப்படியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதிரியான காலகட்டம். அப்ப சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்ளும் போது வளர்வதற்கான ஒரு பாடமாக, வாய்ப்பாக நம்மளால உணர முடியும். அதை நீங்கள் உணர வேண்டும். நம்பிக்கை வச்சாதான் நம்முடைய மூளை மகிழ்ச்சியாகவும் உந்துதலாகவும் இருக்கும். ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க, மகிழ்ச்சியோட இருக்கீங்க அப்படின்னா ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். கடினமான நேரத்திலையும் எளிதா கையாளக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கும். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனமும் உடலும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்யும். உங்களாலே நம்ப முடியாது, நீங்களே மயக்கமடைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா உடலும் மனமும் ஜெயிச்சு காட்டும். அதெல்லாம் ஒரு பவர் இருக்குங்க. சரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பரிகாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பணமாகவோ பொருளாகவோ தானம் செய்யுங்க. தானத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் உலகத்தில் இல்லை. உதாரணமாக செருப்பு, குடை, ஆடைகள் இதெல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு அல்லது தேவைப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது சனி பகவானுடைய பாதிப்பு தான். அவர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி பெரும் தர்மமாக, கர்ம யோகமாக உங்களுக்கு மாறும். முதியோர்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. தேவைப்படுறவங்களுக்கு காலணி வாங்கி கொடுங்க. குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. வசதி இல்லாத மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், கல்வி கட்டணம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்ப சனி பகவானின் அந்த கருணை பார்வையை உங்களால் அடைய முடியும். சனினா என்னங்க? நேர்மை, உண்மை, கடின உழைப்பு,
தானம் இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சனி பகவான். அப்போ ஊழியர்களை ஏமாற்றக்கூடாது, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, இலவசமா யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சது, நம்மள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நம்முடைய உழைப்பால எதையுமே வாங்கணும். இதெல்லாம் சிறந்த பரிகாரம்ங்க. இதெல்லாம் வாழ்க்கை முறைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நேர்மையா வாழ்றவங்க, இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை முறையிலேயே சில பரிகாரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியான பரிகாரங்கள்லாம் இதுதான். யாருக்கிட்டையும் இலவசமா வாங்கக்கூடாது, யாரையும் குற்றம் குறையாக சொல்லக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது. சனியினுடைய தோஷம் குறையணும் அப்படின்னா உடல் உழைப்பு மிக மிக அவசியம். உடல் உழைப்பு இல்லைன்னா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இப்படி செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது சனியினுடைய அந்த தாக்கம் குறையும். சரி, இதுக்கெல்லாம் இப்போ உதவி பண்ணணும் அப்படின்னா பணம் நிறைய தேவைப்படுமே. பணம் இல்லாத பரிகாரம், செலவு இல்லாத பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்குங்க. பச்சரிசி இல்லாத வீடு இருக்காது. சனிக்கிழமை பச்சரிசி பொடியாக்கி கோலமாவு ரெடி பண்ணிக்கங்க. காலையில் வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா இங்கே மண் பொடியால், கலர் பொடியால் எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்கோம். அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கும், நம்முடைய மதத்துக்கும் அல்லது நம்முடைய பரிகாரங்களுக்கும் எதிரானது. அது அதை எறும்பு எல்லாம் போய் பூச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடும், இறந்துடும். அப்படியே சாப்பிடலனாலும் ஏமாத்துறது மாதிரி ஆயிடும். அதனால பச்சரிசி மாவால வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. அடுத்தது, அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் கோவில் இருக்கும். உங்க ஊர்ல எங்கேயா இருந்தாலும் இருக்கலாம். அந்த விநாயகர் கோவிலுக்கு போய் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. சனிக்கிழமை இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. 3 முறை சுத்தி விநாயகரை வணங்குங்க. 3 முறை அரச மரத்தை சுத்தி வந்துட்டு விநாயகரை வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் சனி பகவானுடைய இந்த மந்திரத்தை, மகா மந்திரத்தை சொல்லுங்க. மிக அற்புதமான மந்திரம். சனி பகவானுடைய எந்த தோஷம் உங்க குடும்பத்துல அல்லது உங்களுக்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சனிக்கிழமை போய் வணங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு. இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் பிரம் பிரீம் பிரம் ஷக் சனச்சராய நமக. இத உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. விநாயகரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்ப அங்க இருக்கிற எறும்புகள் அந்த பச்சரிசி கோலமாவில் அரிசி பொடியை சாப்பிடும். இதை விட ஒரு பரிகாரம், சிறந்த பரிகாரம் இல்லை. ஏன்னா நம்மளால 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாது. 1000 பேருக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். 1000 உயிர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். அப்போ 1000 உயிர்கள் அப்படின்னா மனித உயிரும் 1000 தான், எறும்புகள் பூச்சிகள் உயிரும் 1000 தான். அதனால தான் செலவே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது, பச்சரிசி மாவால் கோலம் போடுறது. நம்ம பாரம்பரியமான செயல் இது. அரிசி மாவால் கோலம் போடுறது எறும்புகள், பறவைகள், பூச்சிகள், இந்த உயிரினங்களுக்கெல்லாம் காணிக்கையா உணவு தர்றது. ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுற விஷயம் இது. புனிதமாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுது இந்து மதத்தில், நம்ம மதத்தில். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பல சடங்குல, பல விழாக்களில் ரங்கோலி கோலம் போட்டிருப்பாங்க. பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுவாங்க. நேர்மறை அதிர்வுகள், குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்யும். அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். குறிப்பாக தெய்வங்களையும் விருந்தினர்களையும் வரவேற்கிறதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் இந்த பச்சரிசி மாவால் வீட்டுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் கோலம் போடுவாங்க. தெய்வங்களை வரவேற்க குறிப்பாக கவனிங்க. எத்தனை பேர் இப்போ பச்சரிசி மாவால் நம்ம கோலம் போடுறோம்? எத்தனை பேர் வீட்டில் இப்பெல்லாம் போடுறோம்? ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நிறைய பேர் இப்போ அலட்சியப்படுத்திடுறோம். அதனால தான் எந்நேரமும் நம்ம குடும்பத்தில் தெய்வங்கள் வர்றதில்ல, இருக்கிறதில்ல. பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடன், நோய். தெய்வங்கள் வீட்டில் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால இந்த பச்சரிசி கோலமாவால் சனிக்கிழமை இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லது நடக்கும். குறிப்பாக சனி பகவானுடைய அருளை பெறலாம். உங்களால் டெய்லியும் அரைக்க முடியாது அல்லது கடையில் எங்கேயும் கிடைக்காது, இது வாங்க முடியல, பச்சரிசி கோலமாவு வாங்க முடியல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. குட் பேபி. இவங்க 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி, கடவுளுக்கு உகந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் ரெடி பண்ணியிருக்காங்க. புதுமையாக இருக்கும், வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பண செலவு, அவ்வளோதான். இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. எது எப்படியாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்மையாக கேட்டீங்க அல்லது நேர்மையாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயம் சனி பகவான் கொடுப்பார். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல கிரகம் அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஒரு அற்புதமான கிரகம். நீதிக்கு, நேர்மைக்கு, நாம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர். கெட்ட கிரகம்
அப்படின்னு நினைச்சோம்னா கெட்டதுதான் நடக்கும். அதனால நல்ல கிரகம் நல்லதே நடக்கும். அதனால எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே நிம்மதியா இருக்கு. அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே நினைப்போம், அதை எதிர்த்து போராடுவோம், என்றுமே நிம்மதியா இருப்போம். வாழ்க வளமுடன். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.